ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் கர்த்தரால் படைக்கப்பட்டது. ஆனால் சாபத்தை நாமே ஏற்றுக்கொண்டோம். வந்து விட்டது. இப்பொழுது ஆதாம் ஏவாள் மூலமாக சாபம் இந்த பூமிக்கு வந்து விட்டது. நான் இனி இங்கு உட்கார்ந்து கொண்டு பூமியிலேயே இருந்து கொண்டு நான் சாபத்தை அனுபவிக்க மாட்டேன், இன்பத்தையே அனுபவித்து ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லிக் கொள்வதோ எதிர்பார்ப்புவதோ நிறைவேறாத காரியம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நடக்காது. இல்லை என்று தெரிந்த பின்பு அதற்கு ஏன் போராட வேண்டும்? ஆனால் நம்முடைய வேலை என்ன? நாம் இங்கு பரிசுத்தத்தை விதைக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர வேண்டும். நம்மை போல மற்றவர்களையும் பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாக நம் பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். பிரசங்கியாகிய சாலமோன் ராஜா தன் வாழ்க்கையில் பலவிதமான இன்பங்களை எல்லாம் அனுபவித்து பார்த்து கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களாலும் சாலமோன் ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அப்படி இருக்க சாலமோன் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து பார்த்து அவர் பலவிதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதில் எல்லாம் மாயை என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது சாலமோன் ராஜா அனுபவித்து பார்த்த பின்பு உலக இன்பங்கள், அதாவது மனிதனின் இன்பங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உலக இன்பம், இன்னொன்று கர்த்தருக்கேற்ற இன்பம். அதாவது கர்த்தருக்குரிய காரியங்களை செய்து அதன் மூலம் இன்பம் பெறுவது பேரின்பம் என்றும் சிற்றின்பம் என்றும் நம்முடைய இலக்கியத்தில் சொல்லுவார்கள். உலகத்தின் இன்பங்கள் சிற்றின்பம் என்றும், பேரின்பம் என்பது கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் இன்பம் பெறுவது பேரின்பம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது பரிசுத்தமாய் வாழும்போது நமக்கு கிடைக்கிற இன்பம் பேரின்பம். உலக இன்பங்களின் மூழ்கிய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து அதன் மூலம் கிடைக்கிற இன்பங்கள் சிற்று இன்பம். ஏனென்றால் அது கொஞ்ச நேரம் இருக்கும், உடனே மறைந்து போகும். அப்படிப்பட்ட இன்பம் உலக இன்பம். அதை தெளிவாக சாலமோன் ராஜா இங்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் தன் வாழ்க்கையில் ஞானத்தை தேடுகிறார். பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமானது என்ன என்றும் ஆராய்ந்து தேடினேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஞானம் என்ன, பைத்தியம் என்ன, அதை குறித்து ஆராய்கிறார் சாலமோன் ராஜா. ராஜாக்களுக்கு பின்பாக ராஜா அரசாளுகிறார். அவர் காலம் முடிந்த பின்பு அடுத்தது என்ன நடக்கும்? அவருடைய ஸ்தானத்தில் வேறொருவன் அங்கு வந்து இருப்பான். அதேதான் செய்வான். இந்த ராஜா செய்தது போல அடுத்த ராஜாவும் வந்து செய்வான். அப்படி இருக்க ஞானம் என்ன, பைத்தியம் என்ன என்பதை குறித்து இவர் சாலமோன் ராஜா ஆராய தொடங்குகிறார். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அதுபோல ஞானமானது உத்தமம் இருளை காட்டிலும், அதாவது முட்டாள்தனத்தை காட்டிலும் ஞானமே உத்தமம் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் முட்டாளா இருக்க வேண்டுமா, ஞானவானா இருக்க வேண்டுமா என்றால் ஞானத்தை தேடுவதே சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. முட்டாளா இருக்க நினைக்க கூடாது, முட்டாள்தனமான செயல்களை கற்றுக்கொள்ள கூடாது, புத்திசாலியா இருக்க வேண்டும். அப்படி என்றால் முட்டாள்தன வாழ்க்கை என்பது சிறு வயதிலிருந்தே உலக இன்பங்களை தேடி ஓடுவது, பொய் சொல்லுவது, திருடுவது, சீட்டாட்டம் விளையாடுவது, சின்ன சின்ன கேம்பிளிங் என்று சொல்வார்கள், சூதாட்டங்களை கற்றுக்கொண்டு விளையாடுவது, இதெல்லாம் மதியீனமான செயல், சிறு வயதில் தோன்றுகிற பாவங்கள். இது வளர வளர அது பெரிய பாவத்தில் போய் முடியும். இப்படியாக இது முட்டாள்தனமான வாழ்க்கை. இப்படி போகக்கூடாது, ஞானமாய் செயல்பட வேண்டும். அப்படி என்றால் சிறு வயதிலிருந்தே ஞானம் என்பது துவக்கமே கர்த்தர்தான். முதலில் வேத வசனத்தை சிறு வயதிலிருந்து 1 வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்து பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும். வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். சிறு வயதிலேயே வேத வசனத்தால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த மனிதன் வாலிப பிரயாயத்திற்கு வரும் பொழுது
பாவம் மீது பரிசுத்தம் மீது என்று தெரிந்து கொள்வதனால் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் பரிசுத்தம் மிகவும் முக்கியம். பரிசுத்த வாழ்க்கை என்பது ஞானமான வாழ்க்கை. மதியீனமான வாழ்க்கை என்பது உலக காரியங்கள். இருளும் உலக இன்பங்களும் ஒன்று. அதே போல கர்த்தருக்கேற்ற காரியங்களும் ஞானமும் ஒன்று. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அதன் மூலம் மனிதன் ஞானத்தை கற்றுக்கொண்டு பரிசுத்த பாதையில் நடக்கிறான். பரிசுத்தமும் ஞானமும் சகோதரர்கள் போல. ஞானம் வந்தால் பரிசுத்தம் வரும். ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து ஒன்றை ஒன்று தாங்கி இருக்கும். அதே போல இருளும் முட்டாள்தனமும் ஒன்று சேர்ந்து இருக்கும். இருளில் நடக்கிறவன், அதாவது தன் வாழ்க்கையின் பாவ காரியங்களில் ஈடுபடுகிறவன் முட்டாள்தனமானவன். அதன் விளைவு அந்தகார இருளான பொல்லாத அக்னி கடலுக்கு போய் சேர வேண்டும், பாதாளத்திற்கு போக நேரிடும். அதனால் இது இரண்டும் தவறு. மதியீனமும் இருளும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது. அவைகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஞானத்தின் பாதையில் நடக்க வேண்டும், ஞானமாய் செயல்பட வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், புத்திசாலித்தனமாக வெளிச்சத்தில் வாழ வேண்டும். ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் முகத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இதன் பொருள் என்ன என்றால், முகத்தில் கண் இருப்பவன் எப்படி நடப்பான்? நேராக பார்த்து தன் முன் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு நடந்து போய்விடுவான். இது இயல்பு. அதுவே நம் கண்கள் முகத்தில் இல்லாமல் பின்புறம் இருந்தால், நாம் முன்புறமாய் நடந்தால் எப்படி நடப்போம்? எது இருந்தாலும் இடித்து கொண்டு விழுந்து விடுவோம். இதுதான் நடக்கும். அதுபோல முட்டாளுடைய கண்கள் பின்னால் இருப்பது போல, தலைக்கு பின் இருப்பது போல, ஞானியின் கண்களோ முகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் அவன் வாழ்க்கை பாதை தெளிவாய் இருக்கும். நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற தெளிவு இருக்கும். அப்படி தெளிவாய் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலேயும் வெற்றி பெற முடியும். தோல்விகளும் திடீர் ஆபத்துகளும் நமக்கு நேரிடாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் இப்படி வெளிச்சத்தில் நடக்கிற மனிதனாய் இருக்கிறான். கர்த்தர் மெய் ஒளியாய் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார் யோவான் 1ஆம் அதிகாரத்தில், நான் மெய்யான ஒளியாய் இருக்கிறேன். ஒளியில் ஒருவன் நடந்தால் அவன் என்னில் நடக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். மெய் ஒளியான நம் தேவன் அவர் காட்டும் வழியில் நடப்பதே ஞானம். ஞானி வெளிச்சத்தில் நடக்கிறான், மூடனோ இருளில் நடக்கிறான். இப்படி இருந்தும் இருவருக்கும், அதாவது ஞானிக்கும் சரி மூடனுக்கும் சரி, ஒரே விதமாய் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. இது ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒருவன் ஞானமாய் செயல்படுகிறான், அவன் வாழ்க்கையிலும் இன்ப துன்பம் வருகிறது. ஒருவன் மதியீனமாய் செயல்படுகிறான், அவன் வாழ்க்கையிலும் இன்ப துன்பம் வருகிறது. இருவருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. இதுதான் இந்த உலகத்தின் விசேஷித்த தீங்கு என்று சாலமன் ராஜா சொல்லுகிறார். மிகப்பெரிய தீங்கு இது, இப்படி நடக்க கூடாது என்று சொல்லுகிறார். மூடனுக்கு என்ன நடக்கிறதோ அதுவே எனக்கும் நடக்கிறது. நான் ஞானமாய் நடக்கிறேன், ஆனாலும் அதுவே எனக்கும் நடக்கிறது. அப்படியானால் நான் ஞானமாய் நடந்ததினால் எனக்கு என்ன பலன் என்று யோசித்து பார்க்கிறார். அப்படி சாலமன் ராஜா யோசித்து பார்த்து அவர் சொல்லுவது, இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது மாயையாய் இருக்கிறது. இது என்ன? நான் ஞானமாய் நடந்தேன், என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஒருவன் முட்டாளாய் நடக்கிறான், அவன் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களே நடக்கிறது. இது என்ன என்று மிகவும் அதிர்ச்சியான ஒரு செயலாய் இது இருக்கிறது. உண்மைதான். இன்றும் துன்மார்க்கர் செழித்திருப்பதையும் நீதிமான்களும் பாடுபடுவதையும் நாம் பார்க்கிறோம். நல்லவர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் இருந்து விடுவதில்லை, தீயவர்கள் எல்லாம் துன்பமாய் இருந்து விடுவதில்லை. எல்லோருக்கும் எல்லாமும் சமமாய் இருக்கிறது. நல்லதை செய்தாலும் அவர்களுக்கும் இன்பமும் வருகிறது, துன்பமும் வருகிறது. தீயவர்களுக்கும் இன்ப துன்பம் வருகிறது. இது மாயையாய் இருக்கிறது. இந்த உலகத்தின் விசேஷித்த தீங்கு என்று வேதம் சொல்லுகிறது. மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் உலகம் நினைத்து கொண்டே இருப்பதில்லை. ஒரு காலம் வரும்போது எல்லோரும் மறந்து போவார்கள். நம்மை மூடனையும் மறந்து போகிறார்கள், ஞானியையும் மறந்து போகிறார்கள். நாம் இருக்கும் வரைக்கும் நம் புகழ் நிரந்தரமாய் இருக்கும் என்று நினைப்பதற்கில்லை.
எல்லாம் ஒரு காலத்தில் மறக்கப்பட்டு போகிறது. மூடன் எப்படி சாகிறானோ அதே போல ஞானியும் சாகிறான். முடிவு எல்லோருக்கும் வருகிறது. மூடனும் சாகிறான், ஞானியும் சாகிறான். ம், ஞானியாய் இருந்தால் மட்டும் அவனை நினைத்து கொண்டே இருக்க போகிறார்களா? அவனையும் மறந்து போகிறார்கள். மூடனையும் மறந்து போகிறார்கள். எல்லோருக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது. இப்படி ஆராய்ந்து பார்த்த சாலமோன் ராஜா தன் ஜீவனை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். நான் உயிரோடு இருக்கவே விரும்பவில்லை என்று மனம் வெறுத்து சொல்லுகிறார். உலகத்தின் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து பார்த்த ஒரு மனிதன் வாழவே விரும்பாமல் வெறுத்து போகிறார். எவ்வளவு உண்மையான காரியம் இது! வேதம் எவ்வளவாய் நமக்கு போதிக்கிறது. இவ்வுலகத்தின் இன்பங்கள் ஒன்றும் இல்லை. இதைதான் சாலமோன் ராஜா சொல்லுகிறார். இவையெல்லாம் ஆராய்ந்து பார்த்த பின்பு இவை எல்லாம் மாயை என்றும் என் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. என் ஜீவனையே நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். உயிரோடு இருக்கவே விரும்பவில்லை. நான் மரணமடைந்தால் பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர் மனம் வெறுத்து போயிற்று. எல்லா இன்பங்களையும் அனுபவித்ததினால் அவர் வெறுத்து போய் சொல்லுகிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற காரியமாய் இருக்கிறது. இதில் இன்பம் இருக்கிறது, அதில் இன்பம் இருக்கிறது என்று நாடி தேடி ஓடுகிற மனிதர்கள் இங்கு இப்பொழுது எல்லோரும் என்று சொல்லலாம். யாராவது ஒரு சிலர் தவறி இருக்கலாம். மற்றபடி எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய ஓட்டத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். எல்லாம் மாயை. மாயை நோக்கி ஓடினால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏமாற்றம் என்றால் ஏன் வராது? உலகத்தை தேடி ஓடினால், உலக இன்பங்களை தேடி ஓடினால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்பது வேத வசனம் சொல்லுகிறது. சாலமோன் ராஜா, ஞானியான சாலமோன் ராஜா சகலத்தையும் அனுபவித்து பார்த்து சொன்ன காரியம், மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது, என் ஜீவனையே நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். உயிரோடு இருக்கவும் நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் சற்று புரிந்து கொள்வோம். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உலக இன்பங்களை, உலகத்தின் காரியங்களை நாம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் சற்று நின்று நிதானித்து பார்ப்போம். இந்த வசனங்களை தியானிப்போம். தன் ஜீவனை வெறுத்தேன் என்று சொன்ன சாலமோன் ராஜா தான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். நான் பட்ட பாடுகள், நான் பட்ட வேதனைகள், வலிகள், நான் செய்த முயற்சிகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் நான் சம்பாதித்தேன். ஒரு நிலத்தை வாங்கினேன், திராட்சை தோட்டம், கனி மரங்கள் நட்டேன், கட்டிடங்களை கட்டினேன், வீடுகளை கட்டினேன். இப்படி எல்லாவற்றையும், சங்கீதக்காரர்களை சம்பாதித்தேன், சங்கீத இசை கருவிகளை சம்பாதித்தேன். இப்படி எத்தனையோ காரியங்களை, வேலைக்காரிகள் எல்லாம் சம்பாதித்தேன் என்று சொன்னார். ராஜா சொல்லுகிறார், இவ்வளவையும் நான் சம்பாதித்தேன், ஆனால் அவைகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன். அதன் மேல் எனக்கு பிரியம் இல்லை, அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என் காலத்திற்கு பின்பு இதையெல்லாம் நான் இன்னொருவனுக்கு விட்டு போக வேண்டி வருமே. இதை எல்லாவற்றையும் நான் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு காலம் என் வாழ்க்கையின் நேரத்தை செலவு செய்து, உழைப்பை செலவு செய்து, மனதால் பலவித போராட்டங்களை அனுபவித்து இவ்வளவு காரியங்களையும் நான் செய்து, கடைசியில் இப்படி எந்த பிரயாசமும் படாத ஒருவனுக்கு நான் இதை வைத்துவிட்டு போகிறேனே, நான் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறதே. அப்படி நான் போகும்போது அவன் புத்திமானாய் இருப்பானா, அல்லது அவன் ஞானவானாய் இருப்பானோ, முட்டாளாய் இருப்பானோ, அதை எப்படி அவன் பயன்படுத்துவானோ யார் அறிவார்? என் பிரயாசம் எல்லாம் அவனுக்கு போகிறது. ஆனால் அவன் அதை என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது. காப்பாற்றுவானோ, அல்லது தொலைத்து விடுவானோ, அல்லது அழித்து விடுவானோ எனக்கு தெரியாதே என்று சொல்லுகிறார். என்னுடைய சொத்துகள் எல்லாவற்றிலும், என்னுடைய சம்பாத்தியம் எல்லாவற்றிலும் மேலும் அவன் அதிகாரி ஆவான். எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்வான். இதை நான் நினைத்து பார்க்கும்போது நான் மிகவும் வேதனைப்பட்டு, இந்த காரியங்கள், நான் பட்ட பிரயாசத்தின் மேலெல்லாம் என்னுடைய சொத்துகள், என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் வெறுத்து விட வகை பார்த்தேன். இதன் மேல் இருக்கும் ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும், அநேகம் பொருள்களை ஈட்ட வேண்டும் என்றால் ஒருவன் புத்தியோடு, புத்திசாலித்தனத்தோடு, யுக்தியோடு, மிகவும் ஞானமாய், நிதானமாய்,
நிதானமாய் செயல்பட வேண்டியிருக்கிறது. இப்படி அவன் செயல்பட்டால்தான் அந்த பொருளை சம்பாதிக்க முடியும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும். நீண்ட காலம் இப்படி இருக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக, யுக்தியாக, மிக ஞானமாக, நிதானமாக இப்படி பல பாடுகள் பல வருடங்கள் பட்டால்தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி அவன் சம்பாதித்து எடுத்து வைத்ததை இன்னொருவனுக்கு அவன் காலம் முடிந்ததும் விட்டு விட்டு போக வேண்டி வருகிறது. இன்னொருவன் அதை எடுத்துக் கொள்ளுகிறான். அவன் பிரயாசப்படவே இல்லை. புத்தி இல்லை, யுக்தி இல்லை, நிதானம் இல்லை, எதை வைத்தும் அவன் பிரயாசப்படவில்லை. இவ்வளவு நான் உழைத்து பெற்றதை எதுவுமே உழைக்காத ஒருவனிடத்தில் நான் விட்டு விட்டு போக வேண்டிய நிலை வருகிறதே. இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் இன்னொருவன் அனுபவிக்க போகிறான். நான் இவ்வளவு பாடுபட்டு அனுபவித்ததை இவன் ஒரு பிரயாசமும் படாமல் அவ்வளவையும் ஒரே நொடியில் பெற்றுக்கொண்டு வாழப்போகிறான். இது என்ன? இது மாயையாய் இருக்கிறது என்று வேதனையோடு சொல்லுகிறார் சாலமன் ராஜா. மனிதன் பூமியின் மேல் படுகிற பிரயாசத்தின் மேலும் அவன் உழைப்பினாலும் அவனுக்கு கிடைக்கிற பலன் என்ன? இவ்வளவு முயற்சி செய்து இவ்வளவு தியாகமாக ஞானமாக கடினமாய் உழைப்பதினால் அந்த மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறார். இப்படி நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த வாழ்க்கையில் அலுப்புள்ளது, மிகவும் பாடுள்ளது, வலி உண்டு, வேதனை உண்டு, பிரச்சனைகள் உண்டு, மிகுந்த துன்பமும் வேதனையும் வலியும் இருக்கிறது. இரவிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பகல் முழுவதும் பிரயாசப்படுகிறான், இரவிலும் இளைப்பாறுதல் இல்லை. இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன வேலை இருக்கிறது என்று வேலையை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிம்மதி இல்லை. வேதனையை தான் அனுபவிக்கிறான், அலுப்பை அனுபவிக்கிறான், துன்பத்தை அனுபவிக்கிறான், வலி வேதனைகள் இருக்கிறது. அலுப்போடு தன் நாட்களை கழிக்கிறான். அந்த வேலை செய்து வருத்தத்தை அனுபவிக்கிறான். வருத்தத்தோடுதான் மனிதன் அன்றாடம் புசித்து குடித்து இன்பமாய் இருக்கிறதை காட்டிலும் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்தின் பலன் வேறு ஒன்றும் இல்லை என்று கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் அனுபவிக்கும் இன்பம் என்பது அவன் புசிப்பதும் குடிப்பதும் தான். அந்த நாளில் அவன் அனுபவிக்கும் இன்பமே அவனுக்கு சொந்தமானது, மற்றபடி எதுவும் இல்லை. அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் பிரயாசப்பட்டாலும் அதில் பலன் இல்லை. அன்றென்று அவன் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறானோ, எவ்வளவு சாப்பிடுகிறானோ, குடிக்கிறானோ, எப்படி சந்தோஷமாய் இருக்கிறானோ, நல்ல திராட்சை ரசம் குடிப்பது, பழ ரசங்கள் குடிப்பது, நல்ல உணவுகளை சாப்பிடுறது, இது மட்டுமே அவனுக்கு இன்பமாய் இருக்கிறது. வேற எந்த இன்பத்தையும் அவன் அனுபவிக்க போவதில்லை. மனிதர்கள் புசித்து குடிப்பதை காட்டிலும் வேறொரு நன்மை எதுவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு மனிதன் ஒரு நாளில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்படிப்பட்ட நன்மைகள் கர்த்தரே அந்த மனிதனுக்கு தருகிறார், வேறு யாரும் அல்ல. கர்த்தரால் தான் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விட சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? அப்படி என்றால் நல்ல உணவுகளை, மிக சிறந்த உணவுகளை, என்னை விட நல்ல உணவுகளை சாப்பிடக்கூடியவன் யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை. நான் அவ்வளவாய் நல்ல உணவுகளை சாப்பிடுகிறேன் என்று சொல்ல. என்னை விட சீக்கிரமாய் மிக வேகமாய் சம்பாதிக்க கூடியவன் யார்? மிக ஒரு சில நிமிடங்களில் நான் எவ்வளவு பணம் சம்பாதிப்பேன் தெரியுமா என்று சொல்லுகிறார். இவ்வளவாய் அவர் நன்றாக சாப்பிட அறிந்தவர், நன்றாக வேலை செய்து துரிதமாய் பணம் சம்பாதிக்க தெரிந்தவர். அவ்வளவு ஞானம் அவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் எவைகள் இருந்தாலும், எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எந்த பலனும் இல்லை. அவைகள் மிகவும் சீக்கிரமாய் மறந்து போகிற நீர்க்குமிழி போன்றது. அது நிரந்தரமாய் இருப்பதில்லை. அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதில்லை. அது உண்மையும் அல்ல. எவ்வளவுதான் ஒரு மனிதன் பிரயாசப்பட்டாலும், உலகின் இன்பங்களை தேடி அலைந்தாலும் அவைகள் எல்லாம் முடிவில் மனதிற்கு சஞ்சலத்தையே தருகிறது என்று சாலமன் ராஜா சொல்லுகிறார். அது என் மனதுக்கு சஞ்சலத்தை கொடுத்திருக்கிறது.
என் ஜீவனை நான் வெறுக்கிறேன், நான் மரித்து போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய உழைப்பையும் அதன் பலன்களையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை வெறுத்துவிட நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். சகல ஐஸ்வர்யங்களையும் என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் வெறுக்கிறேன். அதனால் என்ன பலன்? அதை நான் இன்னொருவனுக்கு வைத்துவிட்டு போக வேண்டுமே என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை சகல இன்பங்களாலும் நிரப்பி அந்த மனிதன் மூலமாக நம்மை போதிக்கிறார். தேவன் தமது பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறவனுக்கு, கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு ஞானத்தையும் இன்பத்தையும் அறிவையும் அவனுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு தான் அதை கொடுக்கிறார். ஞானம் கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், இன்பத்தை கொடுக்கிறார், அவர்கள் வாழ்ந்து அனுபவிக்கும்படி. ஆனால் பாவம் செய்கிறவனுக்கோ, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவனுக்கோ கர்த்தர் நீதிமானுக்காக சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். பாவிக்கு ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக, துன்மார்க்கனாக, உலக இச்சைகளில் மூழ்கி வாழ்கிறவனாக இருந்தால் அவன் சம்பாதித்து சேர்த்து குவித்து வைக்கும் வேலையை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவன் சேர்த்து பாடுபட்டு சம்பாதித்து வைப்பான். அதை நீதிமான் புசித்து சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பான். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், ஒரு மனிதன் எல்லா இன்பமாய் இருந்தாலும் துன்பமாய் இருந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. நாம் உழைப்பதினால் நன்மையையும் இன்பத்தையும் அடைந்து விட முடியாது. இன்பத்தையும் துன்பத்தையும் அனுமதிப்பது கர்த்தரே. நம் உழைப்பினால் எதையும் செய்துவிட முடியும் என்று நினைக்க கூடாது. நான் அதிகமாய் உழைத்தால் நான் அதிகமாய் இன்பமாய் இருப்பேன் என்று நினைக்க முடியாது. எவ்வளவுதான் உழைத்தாலும் அவன் காலம் முழுவதும் பாடுபடுவதே ஒரு சிலருக்கு கர்த்தர் நியமித்து விடுவார். கர்த்தருக்கு பிரியமில்லாதவன் கடைசி வரை உழைத்து பாடுபட்டு அந்த பாடுகளை அனுபவித்து அவன் மரித்து போவான். அவன் பட்ட பாடுகளின் பலனை அவனால் அனுபவிக்க முடியாது. அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதன் பலனை அனுபவிக்கும் பாக்கியம் கர்த்தர் கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்கும். சிலர் எந்த உழைப்பும் இல்லாமல் பாடுபடாமல் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த மனிதர்களை சகல ஐஸ்வர்யத்தினாலும் நிரம்பி வைப்பார். அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமான மனிதனுக்கு அப்படி நடக்கும். மற்றவர்களின் ஐஸ்வர்யத்தை எடுத்து நீதிமானுக்கு கொடுப்பது கர்த்தருடைய வல்லமை, அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் அதை விரும்புகிறார். துன்மார்க்கரின் ஐஸ்வர்யம் நீதிமானுக்கென்று சேர்த்து வைக்கப்படுகிறது. இப்படியாக கர்த்தர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது இந்த உலகத்தின் இன்பங்கள் மாயை என்று புரிந்து கொண்டால் நம் மனம் தானாக கர்த்தரை நோக்கி தேடும். அதாவது இவ்வுலகத்தின் இச்சைகளில் மூழ்கி கிடக்கிறோம். அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மயங்கி கிடக்கிறோம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று சொல்லுவார்கள். அதுபோல மின்னிக் கொண்டிருக்கிற தண்ணீர் துளிகள் கூட நல்ல வெயில் பட்டால் அது வைரக்கல்லை போல மின்னும். வெறும் தண்ணீர் துளிகள் கூட மின்னும். அப்படி இருக்கும் பொழுது இவ்வுலகத்தில் பார்க்கிற காரியங்கள் பளபளப்பாக, மிக சிறந்ததாக, உயர்ந்ததாக தோன்றுகிறது. ஆனால் அதில் உண்மை தன்மை இல்லை. இதற்கு இவ்வுலகத்தின் பல காரியங்களை பார்க்கலாம். நாம் நினைக்கலாம், ஒரு சில மனிதர்கள் வெளியே வரும்போது மிக விலை உயர்ந்த கார், நல்ல வசதி போன்ற இடத்திலிருந்து அவர்கள் வரும்போது அவர்களை பார்த்தால் நமக்கு தோன்றும் அவர்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று. ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு போய் பார்த்தால் தெரியும் அவர்கள் எவ்வளவு துன்பத்தையும் வலியையும் வேதனையும் அனுபவிக்கிறார்கள் என்று. ஏழையாக குடிசையான ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதன் இன்பமாய் வாழ்வதும் உண்டு. உலகத்தின் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தும் வலியோடும் வேதனையோடும் வாழ்கிற மனிதர்களும் உண்டு. இன்பத்தையும் கர்த்தரே தருகிறார் என்று இந்த வசனம், இறுதி வசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் இன்பமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்து, எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். சந்தோஷம் தாரும், என் வாழ்க்கையில் சந்தோஷம் தாரும் என்று ஜெபித்து கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு, சந்தோஷம் என்பது ஒரு உணர்வு,
அது நமக்கு தேவை என்று விரும்பினால் கர்த்தரிடம் கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உலக காரியங்களில் நான் இதை செய்து இன்பத்தை அனுபவிப்பேன், என் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து நான் இன்பத்தை அனுபவிப்பேன், மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து நான் இன்பத்தை அனுபவிப்பேன் என்று நாம் சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது. அதற்காக முயற்சி செய்யவும் கூடாது. அப்படி முயற்சி செய்து அது மாயை என்று சொல்லியவர்தான் சாலமோன் ராஜா. இதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சாலமோன் ராஜா சொன்னது என்றாலும் அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு இவைகளை போதிக்கிறார். இவ்வுலக காரியங்கள் ஒன்றும் இல்லை. இதோ பார், உன்னை போல ஒரு சகோதரன், ஒரு ராஜா அனுபவித்து, ஒரு தேசத்தின் ராஜா சகல ஐஸ்வர்யங்களாலும் சகல ஞானத்தினாலும் நிறையப்பட்ட ஒரு மனிதன், நிரப்பி நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்த மனிதன் சொல்லிய காரியம் எல்லாம் மாயை என்றும். அப்படி இருக்க நாம் சின்ன சின்ன விஷயங்களில் இன்பமாய் இருந்து விடலாம் என்று நினைப்பது புத்திசாலித்தனம் அல்ல. உலகத்தின் இன்பத்தின் பின்னால் போகாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், பரிசுத்த பாதையை தெரிந்து கொள்வோம். மனித வாழ்க்கை என்பது இன்பத்தை தேடி ஓடுவதல்ல, சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று ஓடுவதல்ல, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று போராடுவது. போராடி வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கிறோம். வாழ்க்கை போராட்டம் எதற்கு? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. பணம் சம்பாதிக்க போராட வேண்டாம், உலக இன்பங்களை அனுபவிக்க போராட வேண்டாம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கே நம் போராட்டம் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கான போராட்டத்தில் நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு, வாழ்க்கையின் வெற்றியும் உண்டு. கர்த்தருடைய கிருபையால் அவருடைய துணையால் நமக்கு அது கிடைக்கும். அப்படி நாம் வெற்றி பெறும்போது நித்திய ஜீவனை அடையலாம். இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றி பெறுவதே முக்கியமே தவிர இன்பத்தை அனுபவிப்பதல்ல. இன்பத்தை அனுபவிக்க நாம் இங்கு பரலோகத்தில் இல்லை, இந்த பூமி பரிசுத்தமானதும் இல்லை. இங்கு சாபம் நிறைந்தது, ஆதியிலே சபிக்கப்பட்ட பூமியாய் இருக்கிறது. இப்படி சபிக்கப்பட்ட பூமியில் இருந்து கொண்டு நான் ஆசீர்வாதத்தை மட்டும் அனுபவிப்பேன் என்று எதிர்பார்ப்பது ஞானமான செயல் அல்ல. இங்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் கர்த்தரால் படைக்கப்பட்டது. ஆனால் சாபத்தை நாமே ஏற்றுக்கொண்டோம், வந்து விட்டது. இப்பொழுது ஆதாம் ஏவாள் மூலமாக சாபம் இந்த பூமிக்கு வந்து விட்டது. நான் இனி இங்கு உட்கார்ந்து கொண்டு பூமியிலேயே இருந்து கொண்டு நான் சாபத்தை அனுபவிக்க மாட்டேன், இன்பத்தையே அனுபவித்து ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லிக் கொள்வதோ எதிர்பார்ப்புவதோ நிறைவேறாத காரியம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நடக்காது. இல்லை என்று தெரிந்த பின்பு அதற்கு ஏன் போராட வேண்டும்? ஆனால் நம்முடைய வேலை என்ன? நாம் இங்கு பரிசுத்தத்தை விதைக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர வேண்டும். நம்மை போல மற்றவர்களையும் பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாக நம் பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியாக கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். மற்றவர்களையும் நம்மை போல மாற்றும்படியாக, கர்த்தர் மாற்றும்படியாக நாம் உழைக்க வேண்டும். நம் சகோதர சகோதரிகளை நேசித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வந்து சேருவார்கள். இதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். ஆத்துமாவுக்காக நாம் போராடுகிற போராட்டம் பரிசுத்தம் என்னும் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தையும், நம் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களின் நம்முடைய உழைப்பின் பங்கு இருந்து அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற ஆத்துமாக்களின் ஜீவனம் தான் நாம் பரலோகத்திற்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய காரியம். ஆத்தும ஆதாயம் மட்டுமே நமக்கு பரலோகத்தில் கணக்கெடுக்கப்படும். இந்த பூமியில் எவ்வளவு ஐஸ்வர்யம் வைத்திருந்தோம், எவ்வளவு நகைகள் வைத்திருந்தோம், எவ்வளவு புடவைகள் வைத்திருந்தோம், எவ்வளவு பேர் புகழ் பெற்றிருந்தோம், எத்தனை கார்கள் வைத்திருந்தோம், நாம் என்னவெல்லாம் சாதித்தோம், இதையெல்லாம் பரலோகத்தில் கணக்கே அங்கு கிடையாது. இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் அங்கு குப்பையை போல எண்ணப்படும். இதையெல்லாம் அதை பொருட்டாகவே எண்ண மாட்டார்கள். அங்கு நமக்கு இருக்கக்கூடிய கணக்கு பரிசுத்தத்தின் கணக்கு. நாம் எந்தெந்த சூழ்நிலையில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறோம், கரைப்படாமல், உலகத்தின் இச்சைகள் நம்மேல் கரைப்படாமல் வாழ்ந்திருக்கிறோமா, அந்த பரிசுத்தத்தை அங்கு கணக்கு பார்ப்பார்கள். எத்தனை பேருக்கு நாம் ஊழியம் செய்திருக்கிறோம், எத்தனை பேர் பலனடைந்திருக்கிறார்கள், எத்தனை மக்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இதுதான் பரலோகத்தில் கணக்கெடுக்கப்படும். பரலோகத்திற்கு போய் சேரக்கூடிய பொக்கிஷமும் இதுதான், நீதிதான். இந்த பொக்கிஷத்தை நாம் சம்பாதிக்க முயல்வோம். உலக இன்பங்களை விட்டு விலகுவோம். மாயை மாயை
எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. மாயையை பின்பற்றி ஓடி ஏமாந்து போகாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை நாடி நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. கர்த்தர் இவ்வுலகத்தை குறித்தும் மனித வாழ்வை குறித்தும் ஆழமான ஞானமான காரியங்களை நமக்கு போதித்திருக்கிறார். பிரசங்கி புஸ்தகத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவங்கள், வாழ்க்கை என்றால் என்ன என்ற நாம் இதுவரை யோசித்திராத பல காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு இங்கு வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார். அதாவது வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய ஞானத்திலிருந்து தோன்றுகிறது. அவருடைய சிந்தனையில் தோன்றி அந்த வார்த்தை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு மனிதர்கள் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். இப்படிதான் கர்த்தர் ஞானத்தை சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தார். சாலமோன் ராஜா கர்த்தர் தெரிவித்த காரியத்தை வாங்கி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பிரசங்கி புஸ்தகத்தில். நாம் இதை எப்படி பார்க்கலாம் என்றால், நாம் பேச வேண்டிய காரியங்களை எல்லாம் பேசி அதை ஒரு மைக் மூலமாக வெளிப்படுத்துவது போல மனிதர்கள் கர்த்தருக்கு மைக்கை போல பயன்படுத்தப்படுகிறார்கள். வேதத்தில் எக்காலம் என்று தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஊமையாக. அப்படி பார்க்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி, பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்ட புஸ்தகம் தான் பிரசங்கியும். எல்லா புஸ்தகங்களும் பைபிளில் இருக்கிற எல்லா பாடங்களும் அப்படிதான் இருக்கிறது. நாம் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த நினைக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதாவது காலத்தை குறித்து, இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள், ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நேரத்தில் நடக்கிறது. அதாவது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, அதற்கேற்ற சமயமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது சமயம் என்றால் சீசன், அந்த காலத்திற்கேற்ற எந்த சமயத்தில் என்ன நடக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. அதே போல எந்த காலத்தில் எது நடக்க வேண்டும் என்ற முறை இருக்கிறது. இப்படி காலத்தின் நிமித்தமாக காலத்தை வைத்தே கர்த்தர் பல காரியங்களை செய்கிறார். இதில் காலம் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி காலத்தை கணக்கிடுகிறோம் என்றால், முதல் நாள், முதல் வருடம், இது 5ஆம் வருடம், இப்படி நாட்களின் கணக்கில் நாம் கடைபிடிப்பது வழக்கம் மனிதர்கள். கர்த்தர் காலத்தை பயன்படுத்துகிறார். ஏற்ற காலத்தில், எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் இருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் தான் இது நடக்க வேண்டும், இந்த சூழ்நிலையில் தான் இப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிறார். ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது, அகாஸ்வேரு ராஜாவுக்கு எஸ்தர் மனைவியாகிறார். அதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பல காரியங்கள் நடக்கிறது. பல பெண்கள் இருக்க அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை தான் தெரிந்து கொள்கிறார். எஸ்தரை பிடித்திருக்கிறது அவருக்கு. இந்த காரியத்தை கர்த்தரே செய்கிறார். ஒரு ராணியாக, ஒரு மொர்தெகாயினால், தன் சகோதரனால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் ஒரு ராணி ஆகிறார் அந்த தேசத்திற்கு. இப்படி இருக்கும்போது ஒரு காரியம் நன்கு கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் ஆமான் யூதர்களை கொல்ல வகை தேடுகிறான். எஸ்தர் ராஜாத்தி ஆன பின்புதான் இந்த காரியம் நடக்கிறது. மொர்தெகாயை பார்த்து கோபப்பட்டு, மொர்தெகாய் தன்னை வணங்கவில்லை என்ற எண்ணத்தில், அந்த ஆத்திரத்தில் இப்படியாக ஆமான் செய்ய நினைக்கிறான். இப்படி ஆமானுக்குள் இப்படிப்பட்ட சிந்தனை வருவதற்கு காரணம் பொல்லாத சாத்தான் தான். சாத்தான் சமயம் பார்த்து ஆமானுக்குள் நுழைந்து அதன் மூலம் யூதர்களை கொல்ல நினைக்கிறான். இதற்கு பின்புறமாக இருக்கிற ஒரு ஆவியின் மண்டலத்தில் ஏற்படுகிற நிகழ்வை சற்று கவனித்து பார்ப்போம். ஆமானுக்குள் சாத்தான் நுழைவதற்கு முன்பே கர்த்தர் எஸ்தரை அரண்மனைக்குள் ராணியாக்கி நுழைத்து வைத்திருந்தார். ஏனென்றால் சாத்தான் நுழைந்து ஆமான் மூலமாக யூதர்களை கொல்ல முயற்சிக்கிறான். இது நடக்க போகிறது என்பது கர்த்தர் அறிந்ததினால், சகலமும் அறிந்தவர் என்பதினால், தம்முடைய ஜனமாகிய யூதர்களை காக்கும்படியாக இந்த சம்பவம் ஏன் வராமலே தடுத்திருக்கலாமே என்று நம்மில் ஞானிகளாய் இருப்பவர்கள் யோசிப்போம்.
ஆனால் ஏன் அப்படி நடந்தது என்றால் யூதர்கள் ஒழுங்கா இருக்கவில்லை. இவர்கள் எங்கு போனாலும் அங்கிருக்கிற ஜனங்களோடு சம்பந்தம் கலப்பது, விக்கிரகாராதனை செய்வது, அவர்களோடு பண்டிகை கொண்டாடுவது என்று சிலர் இப்படி பாவம் செய்ய தொடங்கினார்கள். அதன் மூலம் சாத்தானுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. அதாவது கர்த்தர் சாத்தானை அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலை. அவன் நீதி, கர்த்தருடைய நீதி நிமித்தம் அதை அனுமதித்தார். அதாவது சாத்தான் சோதிக்க கேட்கிறான். யூதர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அவர்கள் செய்த விக்கிரகாராதனை, புறஜாதியாரை பின்பற்றி நடந்த செயல்கள், இதனால் கர்த்தருடைய கோபம் பயங்கரமாக வந்து சாத்தானை அனுமதிக்கிறார். போய் அழித்து விடு என்று அவனுக்கு அங்கு அதிகாரம் வந்து விட்டது. அவன் என்னை வணங்கி இருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், நான் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவேன். யூதர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் கொல்லுவேன், நான் அவர்களை அழிப்பேன், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவேன் என்று அவன் வருகிறான். இந்த நிலையில் கர்த்தர் நீதியின் நிமித்தம் சாத்தான் அங்கு போனாலும் அதை அமைதியாக இருக்காமல் கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு வழியை ஏற்படுத்துகிறார் யூதர்களை. அந்த யூதர்களை காப்பாற்ற எஸ்தர் ராஜாத்தி அதற்கு முன்பே, சாத்தான் ஆமானுக்குள் நுழைவதற்கு முன்பே எஸ்தர் ராஜாத்தியை அரண்மனையில் ராணியாக்கி இருக்கிறார். ஏனென்றால் இவர்களை காப்பாற்றும்படியாக. எஸ்தர் ராஜாத்தையும் பக்தியுள்ள பெண்ணாய் இருந்து தன்னுடைய சகோதரனுடைய சொல் கேட்டு கர்த்தருக்கு பயந்து ஒரு நல்ல ஒரு குணசாலியான பெண்ணாய் இருந்து 3 நாள் தன் தோழிகளோடு ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து ராஜாவுக்கு முன்பாக போய் இந்த காரியத்தை தன்னை இரத்த சாட்சியாக, ஏனென்றால் அந்த நேரத்தில் எஸ்தர் ராஜாத்திற்கு உயிருக்கே ஆபத்து இருந்தது. ஒருவேளை ராஜா மனமிறங்கி அந்த செங்கோலை நீட்டவில்லை என்றால் ராஜா முன்பாக அந்த ராஜாத்தி போகும்போது அந்த நாட்டு சட்டப்படி உடனே தலையை எடுத்து விடுவார்கள். எஸ்தர் ராஜாத்தியும் தலை போயிருக்கும். ஏனென்றால் ராஜா அழைக்கவில்லை, இவர் தானாக போகிறார் ராஜாவுக்கு முன்பாக. ராஜா ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் உடனே தலையை துண்டித்து விடுவார்கள் அந்த நிமிஷமே. இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கும் பொழுது தன் தலையே போனாலும் பரவாயில்லை, என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று இரத்த சாட்சியாக தன் ஜீவனை அர்ப்பணித்து கர்த்தருக்காக அவர் அங்கு செல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய பலத்த கிருபை அவர்கள் மேல் இருந்து, எஸ்தர் ராஜாத்தி அம்மாவின் மேல் இருந்து ராஜா அவர்களை ஏற்றுக்கொள்கிறார், யூதர்களை காப்பாற்றுகிறார். கடைசியில் ஆமான் முருதகாய்க்காக செய்த தூக்கு மரத்தில் ஆமானே கொல்லப்படுகிறான். இப்படியாக கர்த்தர் யூதர்களை காப்பாற்றுகிறார். இந்த நேரத்தில், இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது சமய சந்தர்ப்பங்கள், எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும் என்று துல்லியமாக, ஏனென்றால் இதற்கு முன்பே அகாஸ்வேரு ராஜா ஏற்ற காலத்தில் எஸ்தர் ராஜாத்தியை அரண்மனைக்குள் கர்த்தர் அழைத்து சென்றார். இப்படியாக எஸ்தர் ராஜாத்தியை இஸ்ரவேலர்கள் யூதர்களை காப்பாற்றும்படியாக கர்த்தர் முன்னமே அரண்மனைக்கு அழைத்து சென்றிருந்தார். அகாஸ்வேருவுக்கு ராஜாவுக்கு மனைவியாக்கி இருந்தார். அது மட்டும் அல்லாமல் ராஜாத்தி அங்கு போய் ராஜா முன்பாக நிற்கும் முன்பதாக 1 மாத காலம் ராஜா எஸ்தரை பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் இவர் திடீரென்று போய் நின்றதும் ராஜாவுக்கு பிரியம் உண்டாயிருக்கிறது. இப்படியாக மனைவியை நேசிக்கிற அந்த அன்பை ராஜாவுக்கு கர்த்தரை கொடுத்தார். அந்த அன்பு நிமித்தமாக தான் செங்கோலை நீட்டினார். எஸ்தர் ராஜாத்தியின் உயிர் தப்பியது. இப்படி கர்த்தர் சகல காரியங்களையும் செய்ய வல்லமை உடையவராயிருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை செய்வார். அதாவது எதற்கும் ஒரு காலம் உண்டு என்பதே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியமா இருக்கிறது. வானத்தின் கீழ் இருக்கிற, அதாவது இந்த பூமியின் கிரியைகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடிங்கேறிய ஒரு காலம் உண்டு. அதாவது ஒரு மனிதன் பிறப்பதற்கு இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்ற கால நிர்ணயங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார். இந்த காலத்தில் தான் இந்த தீர்க்கதரிசி பிறக்க வேண்டும், இந்த ராஜா பிறக்க வேண்டும், இந்த மனிதன் பிறந்து இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தேவ சித்தத்தின்படியே செய்யப்படுகிறது. கர்த்தர் எதையும் காரணம் இல்லாமலும் எந்தவித ஒரு நோக்கம் இல்லாமலும் எதையும் செய்வதில்லை. தானாக இந்த உலகத்தில் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மனிதனின் கற்பனையா இருக்கிறது. தானாக எதுவும் நடக்கவில்லை. அண்ட சராசரங்களும் கர்த்தருடைய கட்டளையின்படியே தேவ தூதர்களால் இயக்கப்பட்டு, எப்படி ஒரு ஃபேக்டரி, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தொழிற்சாலையை பலர் சேர்ந்து எப்படி
அதை பயன்படுத்துகிறார்களோ, அதை செயல்படுத்துகிறார்களோ, அது போல அண்ட சராசரத்தையும் தம்முடைய தூதர்களை வைத்து கர்த்தர் ஆளுகை செய்து அதின் காரியங்களை அந்தந்த காலத்தில் நடைபெறும்படியாக செய்திருக்கிறார். இன்றும் பல விண்ணில் உலாவுகிற பலவித சிறு கோள்கள் கூட இதையெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இது இத்தனை வருடங்களுக்குள் இங்கு வரும், இந்த வருடத்தில் வரும் என்று துல்லியமாக சொல்லுகிறார்கள். அதன் வேகம் மற்றும் தூரத்தை கணக்கிட்டு இப்படியாக சொல்லுகிறார்கள். அது அதே சீரான வேகத்துடனும் அதே தூரத்துடனும் வரவேண்டிய அவசியம் என்ன? அதுதான் கர்த்தர் நியமித்தது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரியத்தை நியமித்திருக்கிறார். சூரியன் சரியாக 24 மணி நேரத்தில் சுற்றுகிறதே, பூமி ஒரு வருடத்தில் சுற்றுகிறதே, நிலா ஒரு மாதத்தில் சுற்றுகிறதே பூமியை. இப்படி எல்லாம் நியமிக்கப்பட்டபடி அதன் காலத்தையும் அதன் வேகத்தையும் உணர்ந்து செயல்படுகிறது. இதைதான் வேதம் சொல்கிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஒரு மனிதன் பிறப்பதற்கு இந்த காலத்தில் தான் பிறக்க வேண்டும் என்றும் அவனுடைய முடிவு நாள் இன்றுதான் என்றும் கர்த்தரால் நிர்ணயிக்கப்படுகிறது. கர்த்தரே இதை செய்கிறார், வேறு யாரும் அல்ல. அவரை பிறப்பிக்கிறார், அவரை இறக்கவும் பண்ணுகிறார். நாம் நினைக்கலாம் ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டான் அல்லது ஒரு வியாதியில் வந்து இறந்தான் என்றால் நாம் நினைப்போம், ஐயோ இப்படி ஆயிற்று என்று. நமக்கு வேதனையாக தான் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தரை இதையெல்லாம் நியமித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அறியாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. பிறப்போ இறப்போ எந்த செயலும் எந்தவித கிரியைகளும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை. ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்கள் நடக்கிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அதே போல நட ஒரு காலம் உண்டு, அதை பிடுங்கி எறிய காலம் உண்டு. விவசாய நிலத்தில் விவசாயிகள் பயிர் வைக்கும் போது சரியான மழைக்காலம் துவங்கும் போது விதைகளை விதைத்து மழை காலங்களில் செடிகளை நட்டு விவசாயம் செய்வார்கள். அது நன்றாக வளர்ந்து விளைந்து முடியும் போது அது கோடை காலம் வந்துவிடும். கோடை காலத்தில் அந்த செடிகளை எல்லாம் நட்ட செடிகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து விடுவார்கள். இதுதான் நட ஒரு காலம் உண்டு, அதை பிடுங்கி எறிய ஒரு காலம் உண்டு. ஒரு செடியை மழை காலத்தில் நடுகிற விவசாயி கோடை காலம் வந்ததும் அதன் பின்பு அது விளைச்சல் முடிந்ததும் ஒரு விவசாயியால் அவைகள் பிடுங்கி எறியப்படுகிறது. இப்படிதான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். எல்லாவற்றிற்கும் காலமும் நேரமும் இருக்கிறது. அதே போல கொல்ல ஒரு காலம் உண்டு. மனிதனை எப்பொழுது கர்த்தர் உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அந்த காலத்தில் அவனை அழைத்து விடுவார். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க நினைத்தால் அவர் உயிர்ப்பிப்பார். எதற்கும் நேரம் காலம் இருக்கிறது, அதன்படியே கர்த்தர் செய்வார். ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அதாவது எந்த காரியத்தையும், ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அதை இடிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அதே போல புதியதாய் கட்டுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தால் சாலமோன் ராஜாவின் காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது. அது மிக சிறந்ததாக உன்னதமானதாக இருந்தது. கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினார்கள். அந்த இடம் மகா பரிசுத்தமாய் இருந்தது. கர்த்தருடைய செகினா மகிமை அங்கு இருந்தது. இப்படியாக கர்த்தருடைய மகிமையின் சாயலோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தரோடு இணைந்து தங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு காலமாய் இருந்தது. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது, சுக்குநூறாக்கப்பட்டது. சுமார் 2000 வருடங்களாக இந்த பூமியில் கர்த்தருக்கென்று தேவாலயம் இல்லை. இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, சுத்தமாக இடிக்கப்பட்டு போயிற்று. கிழக்கு சுவர் என்றும் சொல்லும் அந்த சுவர் மட்டுமே இருக்கிறது. மற்றபடி ஆலயம், தேவாலயம் இல்லை, இடிக்கப்பட்டு இருக்கிறது. இது மீண்டும் கட்டப்பட வேண்டும், 3ஆம் தேவாலயம் என்று யூதர்கள், இஸ்ரவேலர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காலம் வரவில்லை, இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. சுமார் 40-50 வருடங்களாக அதற்கான ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள். இன்னும் அதற்கான நேரம் வாய்க்கவில்லை. இப்படிதான் கர்த்தருடைய நாள், அந்த சமயம் வரும் வரைக்கும் காரியங்கள் நிறைவேறாது. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்பொழுதே அது நடக்கும். அழ ஒரு காலம் உண்டு, மகிழ்ந்திருக்க ஒரு காலம் உண்டு. அதாவது அழுது கொண்டிருக்கும் காலம், உலகெங்கும் உபத்திரவ காலம் வரப்போகிறது. பல கர்த்தருடைய பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகெங்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக
பல காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், சபைகள் பாதிக்கப்படுகிறது. நைஜீரியா போன்ற தேசங்களிலும் பலவிதமான இடங்களிலும் இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய காலமாய் இது இருக்கிறது. இதைதான் அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. கர்த்தர் நமக்கு ஆறுதல் தரும் நேரத்தில் சந்தோஷமான நேரங்கள் வரும். அப்பொழுது நாம் சந்தோஷமாய் இருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ இப்படிப்பட்ட ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் பொழுது நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மன வாஞ்சையோடு கர்த்தரை தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு உடைப்பட்டு போகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. நல்ல காலம் வரும் வரைக்கும், கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியின் காலம் வந்த பொழுது நாம் சந்தோஷமாய் எப்பொழுதும் இருப்போம். இப்பொழுதோ அழுது ஜெபித்து பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்திலும் பிற ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்திலும் நாம் இருக்கிறோம். இந்த காலத்திற்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் நான் ஒரே மாதிரியாக இருப்பேன் என்று இருக்கக்கூடாது. காலத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே இந்த வசனங்களின் பொருள். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் கால நேரங்களை வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் அதனின் காரியங்களை செய்ய வேண்டும். இப்பொழுதோ நாம் ஜெபித்து உபத்திரவ காலத்திற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம் இருதயத்தில் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு வளர வேண்டிய ஆயத்தப்பட வேண்டிய நேரமாயிருக்கிறது. இது ஆயத்தப்பட வேண்டிய காலம். கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் மற்றும் 2ஆம் வருகை நடக்க போகிறது. நாம் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வேத வசனங்களால் நம் இருதயத்தை கழுவ வேண்டும். கர்த்தருடைய சன்னதியில் அமர்ந்து ஜெபித்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இப்படி செய்ய வேண்டிய ஆயத்தப்பட வேண்டிய காலமாய் இருக்கிறது. ஊழியம் செய்ய வேண்டும். பிறருக்கு ஊழியம் செய்து அதன் மூலம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களையும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேரும்படியாக அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து நம்முடைய நீதியை நிறைவேற்ற வேண்டிய காலமாயிருக்கிறது. பிறருக்கு ஊழியம் செய்ய வேண்டியது என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. அது நம்முடைய நீதி நிறைவேறலா இருக்கிறது. அதை நாம் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். அதையும் செய்ய வேண்டும். உணர்ந்து கொள்வோம். புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. பல துன்மார்க்கர்களால் கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சபைகளும் பாதிக்கப்படுகிறது. துன்பத்தை அனுபவிக்கிற காலமாய் இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து நாம் புலம்பை ஜெபிக்க வேண்டிய காலமாய் இருக்கிறது. இந்த காலங்கள் எல்லாம் நிறைவேறி முடியும் போது கர்த்தருடைய 2ஆம் வருகை இருக்கும். அப்பொழுது நாம் சந்தோஷப்பட்டு சிரித்து சந்தோஷமாய் வாழக்கூடிய காலமாய் இருக்கிறது. அதற்கென்றும் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இந்த காலங்களை ஆளுகை செய்கிறார். கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, அதை சேர்க்க ஒரு காலம் உண்டு. நாம் கற்கள் இருக்கிறது என்றால் நம் நிலங்களில் இருக்கிற கற்களை தூக்கி எறிந்து சுத்தப்படுத்துவோம். அப்படி செய்வது வழக்கம். கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, அதை மீண்டுமாக பொறுக்கி சேர்க்கிற காலம் உண்டு. நாம் வீடு கட்டுவோம் என்றால் கற்களை சேர்ப்போம். இப்படி எதற்கும் ஏற்ற காலங்கள் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. எதற்கும் ஏற்ற காலங்கள் இருக்கிறது. ஒருவரிடத்தில் அன்பாய் இருக்கவும் ஒருவரை விட்டு பிரிந்து செல்லவும் ஏற்ற காலங்கள் இருக்கிறது. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. சில விஷயங்களை தேடி கண்டுபிடித்து நாம் பெற்றுக்கொள்ளும் காலத்தில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை வேண்டாம் என்று தூக்கி எறியும் காலம் வரும் பொழுது அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய காலத்தின்படியே நாம் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான், தன் வாழ்க்கையில் உழைத்து சம்பாதித்து அதிக பணம் சேர்த்து செல்வாக்காய் தானும் தன் குடும்பமும் வாழ்ந்தால் அது சரியானதுதான், தவறில்லை, சரிதான். அப்படி வாழவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஆதி காலத்தில், மோசேயாவின் காலத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், எல்லா காலத்திலும் இப்படிதான் ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்க அந்த காலத்தில் அவர்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்தார்கள், பொன் பொருள் சம்பாதித்தார்கள், நீதியாய் வாழ்ந்தார்கள், தங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். அதற்கேற்ற காலம் இருந்தது, அதை செய்தார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாமும் அப்படியே வாழக்கூடாது. நாம் இதற்கான காலம் இப்பொழுது இல்லை. காலத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். அதற்கு பேர்தான் விவேகம்.
விவேகியாய் நாம் இருக்க வேண்டும். இப்பொழுதோ நாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையைப் போல வாழ முடியாது. அதற்கேற்ற காலம் இது இல்லை. நாம் நம்முடைய சொத்துகள், பொருள்கள் எதையாய் இருந்தாலும் தியாகம் செய்துவிட்டு, ஏன் உறவுகளை கூட விட்டு விட்டு கர்த்தருக்காக ஓடி உழைக்க வேண்டிய நாட்களா இருக்கிறது. இது கடைசி காலம். கர்த்தருடைய வருகை சமீபித்திருக்கிற காலம். இந்த காலத்தில் தேவராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகெங்கும் தெரிவிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய முதல் வருகை, ரட்சிப்பு, இரண்டாம் வருகை எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் என் குடும்பம், என் வீடு, என் வாசல் என்று நமக்காக வாழ்கிற காலம் இது இல்லை. அதை புரிந்து கொள்வோம். நமக்காக வாழ்வது தவறு என்று சொல்லவில்லை. இந்த காலத்தில் வாழ்ந்தால் அது தவறு. முற்காலத்தில் வாழ்ந்தார்கள், அது தவறு இல்லை. அப்பொழுது நேரம் இருந்தது, அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலம். இது கடைசி காலமா இருக்கிறது. இந்த நேரத்தில் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. இதைதான் தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. நம் பிள்ளைகள் சிறு குழந்தைகளா இருக்கும் பொழுது அதை நாம் அருகிலேயே வைத்து நாம் பத்திரமாக பிள்ளைகளை வளர்க்கிறோம். சிறு பிள்ளைகளை நாம் குழந்தையா இருக்கும் பொழுது நம் அருகிலேயே வைத்து வளர்க்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் 3 வயது முடிந்து 4 வயது முடியும் பொழுது நாம் அதை பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்பொழுது இந்த பிள்ளைகள் அழும், போகாது, நம்முடன் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் அந்த காலம் அது இல்லை. இனி நீ கல்வி கற்க வேண்டும், வெளியில் செல்ல வேண்டும், என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று தாய் தன் பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பார்கள். அது போலதான் தேட ஒரு காலம் உண்டு, அதை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. பிள்ளைகளை நம் அருகிலேயே வைத்திருக்கும் குழந்தை பருவத்தில் வைத்திருப்போம். வளர்ந்து வாலிப பிள்ளையானதும் அதை நம் அருகேவே வைத்திருக்காமல் அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கைக்கேற்ற காரியங்களை செய்யும்படி பிரிந்து போக நாம் பழக்கி விடுவோம். அது போலதான் கர்த்தரும் நமக்கு செய்கிறார். ஏற்ற காலத்தில் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நம்முடைய காரியங்கள் சிலவற்றை நாம் நினைத்திருப்போம். நாம் இதற்காக ஜெபித்தோம், எனக்கு நடக்கவில்லை, இதற்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் நடக்கவில்லை என்று நினைப்போம். ஏற்ற காலம் வர வேண்டும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிறவர். அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை அருமையாய் செய்து முடிப்பார். கிழிக்க ஒரு காலம் உண்டு, அதை தைக்க ஒரு காலம் உண்டு. அதே போல நம் வாழ்க்கையில் பல காரியங்களை செய்வார். ஒரு புது உடையை வாங்குகிறோம் என்றால் அதை தைப்போம். துணியை வாங்கி அதை தைத்து நாம் உடுத்திக் கொள்வோம். அது பழையதான பின்பு அதை கிழித்து தூக்கி போட்டு விடுவோம். கிழிந்து விட்டது, இனி இது பயன்படாது என்று கிழித்து தூக்கி போட்டு விடுவோம். அது போலதான் ஒரு பேப்பர் வாங்குகிறோம், நாம் எழுதுவோம், படிப்போம், நம்முடைய வேலைகளை செய்வோம். அதன் பின்பு அந்த பேப்பரை கிழித்து தூக்கி போட்டு விடுவோம். அது போலதான் கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஏற்ற காலத்தில் நாம் வாயை திறக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதாவது நாம் யாரிடம் பேச வேண்டும் என்றாலும் எப்பொழுது பேச வேண்டும், எதை குறித்து பேச வேண்டும் என்று நிதானத்துடன் இருக்க வேண்டும். எல்லாரிடமும் எப்பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. நாம் நற்காரியங்களை பேச அறிய வேண்டும். ஏற்ற காலத்தில் பேச வேண்டும். ஏற்ற காலத்தில் சொல்லும் ஆலோசனை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் நாம் பேசினால் அந்த வார்த்தைகள் மதிப்பிற்குரியதா இருக்கும். ஒருவர் மிகுந்த துன்பத்தில் இருக்கும் போது நாம் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னால் அதை அவர்கள் கேட்பார்கள். ஒருவர் சந்தோஷமாக அவர்கள் இருக்கும் பொழுது நாம் எதையாவது பேசினால் அவர்கள் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். நாம் பேசுவதை கூட அதை நிதானித்து பேச வேண்டும். எதற்கும் காலம் இருக்கிறது. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. ஒருவரோடு பலருடன் நண்பர்களாக ஒற்றுமையாக வாழக்கூடிய காலமும் இருக்கிறது. எல்லோரையும் பகைத்து தனித்திருக்க வேண்டிய காலமும் இருக்கிறது. இதற்கு நாம் பழைய கால வேதாகம காரியங்களை பார்க்கலாம். எல்லோருடனும் ஐக்கியமாக அன்பு கூர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டிய காலத்தில் தாவீது ராஜாவின் காலம், மோசையாவின் காலம், இவர்கள் காலம் எல்லாம் அப்படி போனது. ஆனால் இந்த காலத்தில் கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் தீர்க்கதரிசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்கள் தனித்திருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நேரமா இருக்கிறது. எல்லோருடனும் பழகி கொண்டு பேசிக்கொண்டு உற்சாகமாய் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற காலம் அல்ல. நாம் தனித்திருந்து கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை நாம் பிறருக்கு சொல்லி ஊழியம் செய்ய வேண்டிய காலமாயிருக்கிறது.
அதனால் ஏற்ற காலத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எந்த காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதை. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. வேதம் சொல்லுகிறது யுத்தம் காலம் என்று வரும்பொழுது யுத்த காலத்தில் யுத்தம் செய்ய வேண்டும். நாம் சத்துருக்களை எதிர்த்து பொல்லாத ஆவிகளை இழுத்து ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அது இந்த காலம்தான். இப்பொழுது ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற காலம். சமாதானமாய் இருக்கிற ஒரு காலம் உண்டு. 1000 வருட அரசாட்சியில் பொல்லாத ஆவிகள் எல்லாம் பாதாளத்தில் அடைக்கப்படும். அப்பொழுது சமாதான காலமாய் இருக்கும். அப்பொழுது சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒருவருடன் ஒருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும். இப்பொழுதோ நாம் சத்துருக்களோடு சமாதானமாய் இருக்க நினைக்க கூடாது. சத்துருக்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடாது. இதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதே போல நாமும் செய்ய வேண்டும். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதினால் லாபம் என்ன? மனிதர்கள் நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் எல்லாவற்றிற்கும் காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் தான் அதை செய்வார். அப்படி இருக்க நாம் வருத்தப்பட்டு அதிகமாய் முயற்சி செய்வது, அதனால் என்ன பலன்? நம்முடைய முயற்சியினால் என்ன பலன்? நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நாம் போராடுகிறோம். அதனால் என்ன பலன் என்றால், மனிதர்கள் பாடுபடும்படி அந்த தொல்லையை மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். இது கர்த்தருடைய கோபத்தின் விளைவாக அந்த தொல்லையை கொடுத்திருக்கிறார். கர்த்தரே அதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய முயற்சிகள் நம்முடைய மன வாஞ்சையினால் செய்யப்படுகிறது. அது நம்மளுடைய அக்கிரமத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனையா இருக்கிறது. நாம் அலைந்து திரிந்து ஓடி அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஓடி முயற்சி செய்வது நமக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையாய் இருக்கிறது. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே செய்து முடித்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் அவர் என்ன எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது அதை சரியாக செய்து விடுவார். ஏற்ற காலம் வரும்போது எல்லா காரியங்களும் நிறைவேறும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறும். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடப்பது, 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவது, 2 சாட்சிகள் எழும்புவது, எடுத்துக்கொள்ளப்படுதல் அதன் பின்பு நடக்கும். இப்படியாக கர்த்தருடைய 2ஆம் வருகை கடைசியில் இருக்கும். இதெல்லாம் நடக்க போகிறது என்றால் அதினதின் காலத்தில் கர்த்தர் செய்வார். இதெல்லாம் நடக்க போகிறது என்று அவரே சொல்லி இருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றவும் செய்வார். கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் மிக துல்லியமாக அருமையாக மிக சரியாக எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிக்கிறார். ஆனால் மனிதனுக்கு அதினதின் உலகத்தின் மேல் ஆசை, உலக காரியங்களின் மேல் ஆசையை அவர்கள் உள்ளத்தில், மனிதர்களின் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அவர்கள் ஆதி முதல் கடைசி வரைக்கும், அந்த வரைக்கும் கர்த்தர் செய்கிற காரியங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே அவர் சிருஷ்டித்தார். இயற்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 நாட்களில் செய்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று. அப்படியே வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு வந்தால் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது, 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. அதன் பின்பு உலகத்திற்கு முடிவு வருகிறது. இப்படி எல்லாம் நியமிக்கப்பட்ட காரியங்கள், நியமிக்கப்பட்ட முறையின்படி இந்த முத்திரை வருவது, இயற்கை சீற்றங்கள் வரும், உலகத்தில் உள்ளவைகள் பாதிக்கப்படுகிறது. அதே போல எக்காலம் ஊதும் போது இயற்கை பாதிக்கப்படுகிறது. எல்லா இடத்திலும் ஒரு எக்காலம் ஊதும் போது மரங்களும், மற்ற நேரத்தில் சூரியனும், இப்படியாக கோப கலசங்கள் ஊற்றப்படும் பொழுதும் இப்படி நடக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் அதினதின் காலம், இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்ற எல்லா கால கட்டுப்பாடுகளையும் அட்டவணையையும் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படிதான் அந்தந்த காலத்தில் அது சரியாக நடந்து முடிகிறது. நாம முயற்சிக்கிற முயற்சிகள் எல்லாம், நம்முடைய பாடுகள் எல்லாம் பாடுபடுகிறோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுது நினைத்தாலும் அப்பொழுதுதான், அவர் வைத்திருக்கிற நேரத்தில் தான் அந்த காரியங்கள் நடக்கும். நாம் பாடுபடுவது என்பது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் எதையும் சாதித்து விட முடியாது. ஏற்ற கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற நேரம் வந்தால்தான் அந்தந்த காரியங்கள் நடக்கும். மனிதன் உலகத்தை
நேசிப்பதினால், உள்ளத்தில் உலகத்தை வைத்திருப்பதினால், உலக காரியங்களின் மேல் ஆசை வைத்திருப்பதினால் கர்த்தர் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் செய்கிற காரியங்களை அறிந்து கொள்ள மாட்டான். அவனால் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. உலக இச்சையை துறந்து உலகத்தின் இருக்கிற எல்லா காரியங்களையும் வெறுத்த பின்பே நாம் கர்த்தருடைய செய்கைகளை புரிந்து கொள்ள முடியும். அதை தெளிவாய் தெரிந்து கொள்வோம். உலகத்தின் இச்சைகளை விட்டு வெளியே வர வேண்டியது மிக அவசியம். அதுவும் இந்த கால கடைசி தலைமுறைக்கு. முடிவில் என்னதான் மனிதனுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமானது, பலன் எது தருகிறது என்று பார்த்தால், உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் புசிப்பதும் குடிப்பதும், நாம் அனுபவிக்கும் சந்தோஷம், நாம் எதில் சந்தோஷமாய் இருக்கிறோமோ நாம் அனுபவிக்கிற சந்தோஷம்தான் நமக்கு சொந்தம். பிறருக்கு நன்மை செய்கிறோம், அது நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. அதை தவிர வேறு எதுவும் நாம் அனுபவிப்பதில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும், எத்தனை பொருள்களை கண்டுபிடித்தாலும் அவைகளை நாம் அனுபவிக்க முடிவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கும் சந்தோஷமும், பிறருக்கு நாம் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோமோ அவைகளும் தான் நாம் அனுபவிக்கிறதா இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பிறருக்கு நன்மை செய்து எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க பழகுவோம். கர்த்தர் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. சந்தோஷமா இருப்போம். கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்போம். நம்மளுடைய பாடுகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி அதையே நினைத்து கொண்டு இருக்காமல் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.